EC8311 Electronics Laboratory. So in this video we are going to see the third experiment, characteristics of JFET and its equivalent circuit. So the aim of this experiment is to draw the equivalent circuit and to plot the drain and transfer characteristics of JFET and to find the drain resistance, transconductance and amplification factor. So these are the apparatus required. ஸோ ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டருங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு 3 டெர்மினல் டிவைஸ். ஸோ அதில் 3 டெர்மினல்ஸ் எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின், சோர்ஸ், கேட். ஸோ இது போக வந்து 4th டெர்மினல் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த 4th டெர்மினல் வந்து சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து பாடி, ஷீல்டு அல்லது பல்க்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து எய்தர் ஒன் டைப் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகிள்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ எய்தர் எலக்ட்ரான்ஸ் அல்லது ஹோல்ஸ்னால வந்து ஸோ நமக்கு அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இது யூனிபோலார் டிவைஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு அந்த ஃபீல்டு எஃபெக்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்து ஸோ எப்படி டெரைவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுற வோல்டேஜ்னால கிரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபீல்டு எஃபெக்ட்டுங்கிற டேர்ம் வந்து நமக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். ஸோ எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுற வோல்டேஜ்னால வந்து ஸோ அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகுது. வேற பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் கண்ட்ரோல் டிவைசஸாக இருக்கும். ஸோ த field effect transistor is made up of a bar of n-type material called substrate with a p-type junction diffused into it. ஸோ ஒரு n-type material, ஸோ சப்ஸ்ட்ரேட் n-type மெட்டீரியல் எடுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு p-type ஜங்ஷன் தான் டிஃப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த p-type ஜங்ஷன் வந்து நமக்கு கேட் டெர்மினல். ஸோ நமக்கு ட்ரெயினில் வந்து நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு சோர்ஸ் வந்து நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது ஸோ கரண்ட் வந்து நமக்கு சோர்ஸ் டு ட்ரெயின் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ சேனல் வழியாக வந்து சோர்ஸ் டு ட்ரெயின் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகுது. If the gate is made negative with respect to the source, an electrostatic field is created which squeezes the channel and reduces the current. ஸோ நம்ம கேட் வந்து நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்கும்போது ஸோ சோர்ஸை கம்பேர் பண்ணி ஸோ நமக்கு வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ சேனலை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நமக்கு அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ நம்ம கொடுக்குற கேட் வோல்டேஜ் வந்து ஸோ நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஸோ ஒரு லிமிட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸோ நமக்கு அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து நமக்கு 0 ஆயிரும். The FET is voltage control. ஸோ நமக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா FET வந்து நமக்கு வோல்டேஜ் கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ அதர் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் கண்ட்ரோல் டிவைசஸாக இருக்கும். ஸோ இந்த FET வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு JFET இல்லை வந்து IG FETனு வந்து நமக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ n-type சப்ஸ்ட்ரேட்டில் வந்து p-type ஜங்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஃப்யூஸ் பண்ணுறாங்க. If FET is accidentally forward biased, the gate current will flow and the FET will be destroyed. ஸோ FET வந்து நம்ம வந்து ஆக்சிடென்டலாக ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நமக்கு கேட் கரண்ட் வந்து நமக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இப்போ FET வந்து நமக்கு டிஸ்ட்ராய் ஆகிடும். டு அவாய்ட் திஸ் an extremely thin insulating layer of silicon oxide is placed between the gate and the channel and the device is then known as the insulated gate FET or IG FET. ஸோ நமக்கு அந்த டேமேஜ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு தின் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வந்து சிலிக்கான் ஆக்சைடான மேட் பண்ண ஸோ அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் வந்து நமக்கு கேட்டுக்கும் சேனலுக்கும் நடுவில் வந்து நமக்கு ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து இன்சுலேட்டட் கேட் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து IG FETனு சொல்கிறாங்க ஆர் மெட்டல் ஆக்சைட் செமிகண்டக்டர் FET. ஸோ மாஸ் FETனு வந்து நமக்கு இது சொல்கிறாங்க. ஸோ த ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் அப்டைன் பிட்வீன் த ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் அண்ட் ட்ரெயின் கரண்ட். ஸோ ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ் அண்ட் ட்ரெயின் கரண்ட். ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி வந்து நம்ம ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அப்டைன் பண்ணுறோம். டேக்கிங் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் ஆஸ் த பேராமீட்டர். ஸோ நம்ம ட்ரெயின் டு சோர்ஸ் கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் VGS வந்து நம்ம பேராமீட்டர் எடுத்துக்கிறோம். த ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் அப்டைன் பிட்வீன் த கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் அண்ட் ட்ரெயின் கரண்ட் டேக்கிங் ட்ரெயின் டு த சோர்ஸ் வோல்டேஜ் VDS as பேராமீட்டர். ஸோ நம்ம இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து ஸோ நமக்கு வந்து VGS அண்ட் ஐடிக்கு நடுவில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம அப்டைன் பண்ணுறோம். ஸோ அது வந்து VDS வந்து நமக்கு பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்.
ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜேஃபெட்டோட பின் டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு 4 பின்ஸ் இருக்குது. ஸோ கேட், ட்ரெயின், தென் சப்ஸ்ட்ரேட் அண்ட் சோர்ஸ். ஸோ இதில் வந்து சப்ஸ்ட்ரேட் பின் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதான் வந்து நம்மளோட சர்க்யூட் டயக்ராம். ஸோ கேட்டில் வந்து நம்ம நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ அதுமாரி வந்து ட்ரெயினில் வந்து நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ். ஸோ நம்ம இதில் மெஷர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ், தென் ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜ். ஸோ VDS அண்ட் VGS, தென் ட்ரெயின் கரண்ட் ID வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ அதோட மாடல் கிராஃப். ஸோ ஃபெட்டோட ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ரெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து VDS அண்ட் ட்ரெயின் கரண்ட். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம் வித் VGS as பேராமீட்டர். ஸோ அதுமாரி ஃபெட்டோட ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தென் ஜேஃபெட்டோட ஈக்குவலன்ட் சர்க்யூட். So this is the tabulation for drain characteristics of JFET. So we are going to keep the VGS, so gate to source voltage, as constant, set as parameter. So we are going to set VGS as 0 volt, minus 2 volt and minus 4 volt. Then we are going to vary the VDS voltage and note down the corresponding drain current. For transfer characteristics, we are going to keep VDS parameter. So VDS as 2 volt, 4 volt and 6 volt. Then we are going to vary the VGS voltage and we are going to measure the corresponding drain current. Here is some of the precautions for this experiment. The first one is we have to check the wires for connectivity issues before use. Then we have to keep the power supply at 0 volts before starting the experiment. Then all the contacts must be intact. The fourth point is for a good JFET, the drain current will be greater than or equal to 11 milliamps at VGS is equal to 0 volts. If not, change the JFET. So நமக்கு வந்து கேட் சோர்ஸ் வோல்டேஜ் வந்து 0 வோல்ட்டாக இருக்கும்போது ஸோ நமக்கு ட்ரெயின் கரண்ட் வந்து நமக்கு 11 மில்லியம்ஸ் ஈக்குவல் அல்லது அதோட கிரேட்டராக இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கும்போது நமக்கு JFET வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். Make sure while selecting the source, drain and gate terminals of the FET. So நமக்கு அந்த FET-ஓட source, drain and gate terminals வந்து நம்ம கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும். So next is the calculation part. So for finding the drain resistance, so after plotting the readings in the graph, so we have to find the del VDS and del ID. So from that we can find the drain resistance R suffix D is equal to del VDS divided by del ID. Similarly, for the calculation of GM, so transconductance, we can find from the ratio of the del ID divided by del VGS. So from this we can find the transconductance G suffix M. Finally, the amplification factor mu is equal to transconductance Gm into drain resistance Rd. So now we are going to simulate the JFET transfer characteristics in multisim. So this is the circuit diagram. So for drain characteristics, so we have to keep VGS values as at constant parameter. Then we have to change VDS and we have to note down the corresponding drain current. So initially we are keeping VGS as 0 volt. So by varying the supply voltage, so we can measure the VDS voltage and the corresponding drain current. So by varying the supply voltage, so we can vary the VDS voltage, so and we can note down the corresponding drain current. From that we can find the drain characteristics. So in order to find the transfer characteristics, so we have to keep
VDS as constant. So for example, so we have to keep it VGS as constant, then we have to vary VGS, and for varying VGS we have to note down the corresponding drain current. So from the readings noted, so we can plot the FET transfer characteristics and drain characteristics. From that we can find the drain resistance, transconductance and amplification factor. So in next video we will see the next experiment. Thank you.